திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் எது? இது டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி மற்ற நூலோட அடைமொழி பெயர்களை பார்த்துருவோம். அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள்: இயற்கை ஓவியம் 10 பாட்டு, இயற்கை இன்பக்களம் கலித்தொகை, இயற்கை வாழ்வியல் திருக்குறள், இயற்கை வாழ்வு நிலையங்கள் மற்றும் இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம், இயற்கை அன்பு மற்றும் திருத்தொண்டர் புராணம் பெரிய புராணம், இயற்கை இறையருள் திருவாய்மொழி தேவாரம் திருவாசகம், இயற்கை தவம் மற்றும் மனநூல் சீவக சிந்தாமணி, முப்பால் தெய்வ நூல் தமிழ்மறை பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து உத்திரவேதம் மற்றும் உலக பொதுமறை. இது திருக்குறள். நெடுந்தொகை அகநானூறு, மக்கள் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் வழிநூல் சிலப்பதிகாரம், குட்டி திருக்குறள் ஏலாதி, தமிழ் மொழியின் உபநிடதம் தாயுமானவர் பாடல்கள், வேளாண் வேதம் நாலடியார், திராவிட வேதம் 4000 திவ்ய பிரபந்தம், அறவுரைக்கோவை முதுமொழி காஞ்சி, தமிழ் கருவூலம் புறநானூறு, கூத்தராற்றுப்படை மலைபடுகடாம், வஞ்சி நெடும்பாட்டு பட்டினப்பாலை, முதுமொழி மற்றும் நீதிநூல் பழமொழி 400, தமிழ் 3000 திருமந்திரம், பிள்ளைத்தமிழ் குழந்தை இலக்கியம், தொகை நூல் குறுந்தொகை, புலவராற்றுப்படை திருமுருகாற்றுப்படை, தமிழுக்கு கதி கம்பராமாயணமும் திருக்குறளும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி பெரிய புராணம். உங்களுக்கான கொஸ்டின்: கற்றறிந்தோர் ஏற்றும் தொகை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? இதற்கான ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.